நமோ வரக குருவே சரணம் சரணம். உலகிலேயே மிகப்பெரிய வாராகி கஷேத்திரம் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் அமைந்த திரிஸ்தலத்தை அமைத்துள்ள யாகரிஷி வராக குருஜி அவர்கள் வாராகி யாத்திராவாக வாராகி பக்தர்களோடு 80க்கும் மேற்பட்ட வாராகி பக்தர்களோடு இங்கு ரிஷிகேஷிக்கு யாத்திரையாக வந்திருக்கிறோம். இன்று 3வது நாள் வைபவம், ரதசப்தமி. யாகரிஷி வராக குருஜி ஆசிகளோடு இந்த கங்கை கரையில் மிக பிரம்மாண்டமாக காலை முதலே மகா சூரிய யாகம், 27 நட்சத்திர யாகம், பஞ்சபூதங்கள் யாகம், நவகிரக யாகம், ராஜபிராப்தி யாகம், இது போன்ற 32க்கும் மேற்பட்ட யாகங்கள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். தாய் தந்தையர், அதன் பின் குரு தெய்வம். தெய்வம் நம் இஷ்ட தெய்வம், குலதெய்வம். நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு இஷ்ட தெய்வத்தையும் வணங்கும் பொழுது அனைத்து பக்தர்களுக்கும் கடவுள் அருள் புரிவது 100% உண்மை. ஆனால் அந்த கடவுள் மானிடர்களான ஆறறிவு படித்த மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார், என்ன சொன்னார், என்ன பரிகாரம் சொன்னார், என்ன வரம் கொடுத்திருக்கிறார் என்று மானிடர்களான நம்மளால் அறிந்து கொள்ள முடியாமல் அந்த வரத்தை வீணடித்துகிறோம். அது போன்ற நேரத்தில்தான் குரு என்று ஒருவரை நாம் சரணாகதி அடையும் பொழுது, ஒரு குருவிடம் சிஷ்யனாக நாம் சேரும் பொழுது, அந்த வாராகி பக்தர்கள் இன்று யாகரிஷி வராக குருவாக நாம் சரணடைந்த பிறகு கடவுள் என்ன வரத்தை கொடுக்கிறார் என்பதை குருவின் மூலமாக அறிந்து வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களோ, திருமணத்தடையாக இருந்தாலும் திருமணத்தடை நடைபெறுவதோ, குழந்தை பாக்கியம் தடை இருந்தால் குழந்தை வரம் பெறுவதோ, ஒரு செல்வாக்கு வேண்டுமென்றால் செல்வாக்கு பெறுவதற்கோ, நாம் என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரம் நமக்கு கடவுள் கொடுப்பதை அந்த பரிகாரங்களோடு, அந்த என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பரிகாரங்கள் எல்லாம் குருஜி அவர்கள் கடவுள் சொல்வதை நமக்கு அருள் பாலிக்கின்றார். அந்த விதத்தில்